ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎஸ் vlogs. நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் 4 vlogsம் பார்த்துருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் தரோம், மேலே வந்து கார்ட்ஸ்லேயும் தரோம், நீங்கள் போய் பார்க்கலாம். அட்வென்ச்சர் இல்லாமல் மணாலி இல்லவே இல்லைங்க. அட்வென்ச்சர் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்தது, அழகும் இருந்தது, அட்வென்ச்சரும் இருந்தது, ஆபத்தும் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அழகு இருக்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஃபுல்லான ஒரு டேவாக தான் எங்களுக்கு இந்த நாள் போச்சு. பேராகிளைடிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து யோசிச்சு வச்சுருந்தோம். ரொம்ப பயம், ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயம். எனக்குனா ஹைட்னா ரொம்ப ரொம்ப பயம். போகிற வரைக்கும் எதுவும் தெரியல, எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட்டில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு மலையை சுற்றி கூட்டிகிட்டு போனதுனால பர் ஹெட் வந்து 2000 கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து 7 மெம்பர்ஸ் போயிருந்தோம். டோட்டலாக 7 மெம்பர்ஸில் வந்து ஒருத்தர் மட்டும் போக முடியல, மற்ற 6 மெம்பர்ஸும் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரதே ஒரு அட்வென்ச்சராக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட கேப்லேயே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இறங்கும் போது அங்கே ஒரு லேண்டிங் பாயிண்ட், உங்களுக்கு தெரியுமா தெரியல, லேண்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த லேண்டிங் பாயிண்டில் போய் நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம போயிடுவோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் த பேராகிளைடிங். வியூ ஆக்சுவலி இப்போ பர்சன் வந்து 2000 கலெக்ட் பண்ணுறாங்க வித் வீடியோஸ். வி கேம் ஹேஸ் 7 மெம்பர்ஸ் வந்திருந்தோம். எக்ஸைட்டிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, அட்ரலின் ஏறுது இறங்குது எல்லாம் ஆகுது. பட் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணோம். என்ன ரோகிணி, கரெக்டு தானே? ஆமாம், ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணோம். சரி, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் மேலே ஏறி வந்தது. நிறைய பேர் போகிறாங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. யாருக்கு? சாரி, இல்ல என்னவா சொல்றாங்க, கீழே விழுந்தா கூட ஹிந்திலேயே கத்துறோன்றாங்க, அதான் சொல்றேன். என்னன்னு கத்துவீங்க ஹிந்தில? ஐயா அடிபட்டுச்சு தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. இங்கிலீஷ் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட முடியும் இங்கெல்லாம். அண்ட் ஹிந்தி கூட புரியுது நமக்கு. அவங்களே பேச நம்ம ஒரு 3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்து. இன்னைக்கு 4th டே. ஆனால் எங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு என்ன எங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. அப்படி தானே ரோகிணி? கன்வே பண்ணுறதெல்லாம் புரிஞ்சது இல்லை? புரிஞ்சுது. நாங்களே இன்னொரு 2 நாள் இருந்தோன்னா நாங்களே பேசுவோம். ரோடு படுமோசமாக இருக்கு. ஆஃப் ரோடுன்னு வாங்களே, அந்த ஆஃப் ரோடு தான், full off road தான். Take it. Hold in your hand tightly. Shall I hold it in this hand? You don't hold anything. You hold like this only, and one is like this. Do not touch this locks, okay? If you scared in there, you tell me, okay? But do not touch any locks. This is your safety locks. Okay? बोला इसलिए पहला तो बैठना ही नहीं है. बोला था पहले बैठना नहीं है. Bye, Mark. I have briefed to starting time. You starting to see the slot. Yes. Okay. Only run. Okay. Okay. 5-6 steps. Walk. We are automatic airborne. Okay. Do not try to sit. Do not try to jump. Okay. Only walk. We are automatic airborne. Okay. If you sit, we both are rolling down. So please, starting time, keep running. Okay. Hey, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைட்லைன் சொல்லிட்டு இருந்தாங்க. பேராகிளைடிங்கில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணணும் ஃபார்வர்டில், அதெல்லாம் வந்து எங்களுக்கு கைட் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மணாலியை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கேபில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ மட்டும் பார்த்து ரசித்தா பத்தாதுங்க. நீங்கள் மணாலி போயிட்டீங்க அப்படின்னா ஃபார் ஷுர் நீங்கள் வந்து பேராகிளைடிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். மேலேருந்து பார்க்குற அழகு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியல எங்களால். மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்து வேணும்னா ஸ்டண்ட் வேணும்னா கூட பண்ணுவாங்க. ஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸஸாக ஒரு 500 வந்து வாங்குறாங்க. நம்ம வேணும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம நார்மலாக ஃப்ளை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க.
nice, Bhaiya. Okay. Camera on. Front stunt. Yes, do it, Bhaiya. No issues. उसका extra price रहेगा 500. Yeah, I'll pay it. Hey. Camera on. Okay. It's off. Ah! Wow! Yeah! Wow! Ah! Next take. Oh. Ah. Stay right like this. Okay. Okay. ஃபீ வந்து 50 rupees பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 9 AM to 6 PM. என்ட்ரி ஃபீ ஃபார் 50 அண்ட் சில்ட்ரன் அபவ் 7 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன் பிலோ 50 வந்து 7 வந்து நாட் சார்ஜிங் எனிதிங். இட்ஸ் என்ட்ரன்ஸ் கேம் டு அகர் கேசல். ஆக்சுவலி 400 years ஓல்டு பில்டிங் வந்து நல்லா இருக்குது பார்க்க. கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி போயிடலாமா? ஸோ அதுக்குள்ளே வந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நிறைய சீனிக் பிளேசஸ் வந்து இது உள்ளே இருக்குது. வந்தீங்கன்னா அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எஸ், நல்லா இருக்குது. கார்னர்ஸ் அண்ட் இந்த இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு தேர்மல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலைங்கிறது எப்போ எப்படி மாறும் அப்படின்றது. காலையில் நல்ல வெயில் அடிச்சது பேராகிளைடிங்லாம் பண்ணும்போது. சரி, கோட் மட்டும் போதும், இதுலேயே வந்து ஓட்டிடலாம் நாளை அப்படின்னு நினைக்கும் போது மழை அண்ட் சில்னஸ் வாயிலாம் உதறது. நிறைய பேருக்கு உதறலாம் காஞ்சிடுச்சு. நல்லாயிருக்கு. இந்த கார்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. இந்த இடம் வந்து நகர் கேசல். பட் இந்த இடத்துல வந்து நிறைய டீட்டெயில்ஸே இல்லைங்க. பிகாஸ் இந்த மியூசியம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்காங்க, அதை பற்றின ஒரு டீட்டெயில் கூட அங்கே இல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அதை பற்றி அங்கே வச்சா மட்டும்தான் வரவங்களுக்கு வந்து பார்த்த உடனே தெரியும். ஒரு சைன் போர்ட் கூட இல்லை அங்கே. மற்றபடி பார்க்கறதுக்கு வந்து ஓகே, அவங்க இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் கைடுன்னு யாருமே இல்லை, யாரும் எதுவும் தெரியல. ஸோ ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தான். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டேன். ஏமாத்திட்டாங்க மக்களே. எடுத்துட்டேன், ஃபோட்டோ எடுக்காம இல்லை. ஃபேமஸ் யார் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த பிளேஸ் இது. கிளைமேட் எனக்கு வேறு மாதிரி இருக்குது. வாயிலேருந்து புகையாக வருது. லாஸ்ட் டே ஆஃப் மணாலி. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம். சாரி, ஊருக்கு இல்லை, டெல்லிக்கு பஸ்ஸு. அதிம்பா தேவி டெம்பிள். Getting back to the bus stand with lots of memories from Manali. Woo!
3 நாள் இருந்தோமா இல்லையா? இன்னைக்கு தாங்க ரொம்ப குளிருது. ஐயோ காமன் பஸ் ஆம்பா, ஆனால் வேற லெவலில் இருக்கான். இதுதான் எங்கள் பஸ். டெல்டன் ட்ராவல்ஸ், லக்ஷ்மி ஹாலிடேஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லக்ஷ்மி ஹாலிடேஸ் சாரி, 2 பஸ்ஸுமே வேற லெவலில் இருக்குது. அண்ட் விசா ஜிங் மேக்ஸ் அப்படின்னு ஒரு பஸ்ஸு செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப லக்ஸரியாஸான பிரெட் ஆம்லேட் சேவியர் நைட் டின்னர். Thank you भैया for the bread omelets. और एक ब्रेड ऑमलेट है, 3 है और एक ब्रेड ऑमलेट है और एक அவ்வளவுதான். थोड़ा थोड़ा தான் थोड़ा थोड़ा தான் थोड़ा 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 मालूम. बट यू अंडरस्टैंड ना भैया? हाँ தான் கனெக்டிவிட்டி. அவ்வளவுதான் 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 அவ்வளவு. Bye bye Manali. Thank you for the memories. Life.